நிறைய ரீல்ஸ் சொன்னியாமா நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பக்கமா மேட்ச் பண்ணுது. வாசிக்கிறவர் கூட அவ்வளவு சாகிக்கல. ஆஹா ரீல்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஒரு பக்கம் நாதஸ்வரத்தை வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்களும் இன்னொரு பக்கம் இசை பிரியர்களும் இருக்காங்க. என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில் எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதியாயிருக்கு. ஒரு நாதஸ்வர இசையை கேட்கிற போது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய உணர்வு என்ன? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மேரேஜ் அப்போ நான் பக்கத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு மாதிரி பதட்டம், ஆனா அதை என்ஜாயும் பண்ணேன். ஏன்னா கல்யாணத்தோட என்ஜாய்மெண்ட். ஸோ ஒரு தடவையும் அந்த கெட்டி மேளம் அப்படின்னு அவங்க சொல்றப்போ இன்னும் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே அந்த ஃபீல் எனக்கு இன்னும் இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அது கொடுத்துருக்காங்க. எடுத்தோனே அற்புதமா ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க வாயில கெட்டி மேளம் சொல்லுங்க. கெட்டி மேளம் வாசிக்கட்டும். கெட்டி மேளம் யோ துட்டு வாங்கல அடியா மாரச்ச அடியா அடி எனக்கு ஏன் கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ கல்யாண வீட்டுக்குள்ள முதல்ல நடக்கிற நிகழ்ச்சியை மாலை மாத்துறது தான். ஸோ அந்த மாலை மாற்றினாள் அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவாரு சார். அப்படியா? எனக்கு ஒரு சீவாளி கொடுங்க. என்ன சத்தமே இல்லை நான் வாச்சா? அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம், முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. சத்தம் வந்துருச்சுடா. எப்பா உதறலாம் உருன்னு அடிக்குது. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். சத்தம் நம்ம போடக்கூடாது, அதுல இருந்து சவுண்ட் வரணும். ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். ஐயோ ஐயோ நிறைய ரீல்ஸ் சொன்னியாமா நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பக்கமா மேட்ச் பண்ணுது. வாசிக்கிறவர் கூட அவ்வளவு சாகிக்கல. சூப்பர். ஐயோ ஓகே ட்ரை பண்ணுங்கம்மா. ஆஹா, அதாவது இசை இல்ல சத்தம் வர வைக்கிறதே சாதனை தான் போட்டு. இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்சு. ஆஹா ரீல்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. இத ஒரு நாதஸ்வரத்துல கேக்குறப்ப வருது, சேர்ந்து எல்லாருமா வாசிக்க முடியுமா இது? ஆமாங்க. அப்ப அந்த நடை வாசிங்க. போன தடவை வந்தா வாசிச்சீங்கல்ல, போட்டு தாக்குங்க. வேண்டாங்க, நேராச்சு நாங்க போ. இந்த பாட்டு யாராவது பாடுவீங்களா? சானி பானி சனி சனி காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? ஐயோ இல்லமா ஐயோ, அத காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். எவ்வளவு நுட்பமான ஒரு பாடல்னு இப்ப பாடி நீங்க பண்ணும்போதுதான் எக்ஸ்ட்ராடினரி. சூப்பர். உங்க பேர் அஞ்சலி தானே? அருமையா பாடினாங்கல்ல, செமையா பாடுங்க. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க இந்த ஜெனரேஷன் பொண்ணு, நீங்க நாதஸ்வரம் கத்துக்கணும்னு. குட் கொஸ்டின். தமிழ் மீது அதிக பற்று எனக்கு இருந்ததுனால தமிழர் இசை கருவியான நாதஸ்வரத்தை தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு புதுமையா இருக்கும், தனித்துவமா இருக்கும். ஒரு புதுமையா இருக்கும் கேப்டன், புதுமையா இருக்கும். இது ஒரு பெண்ணா இருந்து நான் பண்ணும்போது இனி வரும் தலைமுறை பெண்களுக்கு இது ஒரு தூண்டுதலா இருக்கும் அப்படின்னு. அறிவு கூர்மையை கண்டு நான் வியக்க. நக்கல் பண்ணாதீங்க. சரி வாசிங்க. ஏய், மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்கானா? அவன் வாசிக்கிறது ஃப்ளூட் மாதிரி இருக்கு, சாவுக்கு சங்கூதர மாதிரில இருக்கு. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி தெரியல. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் மோரும் என்னடி எனக்கு சொல்லடி. சூப்பர். தமிழ் சினிமாக்கள்ல நீங்க பார்த்த வரையும் இந்த பாடலில் ரொம்ப அருமையாக நாதஸ்வரத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க, நான் ரொம்ப ரசிச்சது அப்படிங்கறத உங்களுக்கு எது நினைவூட்டல் இருக்கிறது? பல இருக்குதே, எதை சொல்றது? மஜ்னு படத்துல முதல் கனவு தானே? முதல் கனவே மறுபடியும் வந்தாய்.
கரகாட்டக்காரன் படத்துல ஊரு விட்டு ஊரு வந்த சாங் தவில இருந்து ஆரம்பிக்கும் டிங் டக் டிங் டக் டிங் டக். ஒரு விட்டு ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. வேற கண்டு கொண்டேன் அஜித் மூவி சார் படம் சார். அதுல வந்து சந்தன தென்றலை ஜன்னல்கள் சந்தித்த ஆக்சுவலா இந்த பாடலோட நாதஸ்வரம் வந்து இந்த பாட்டுல வராது. இதோட மியூசிக் கிளைமேக்ஸ்ல வரும். அடுத்தது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டில் இருக்கு சார், இளையராஜா சார் அது பண்ணது. பொத்தி வச்ச மல்லிகை போட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புதுரிச்சு வெக்கத்தை விட்டு மாலையிட காத்து தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா. படையப்பா மூவியில் வந்து மோஸ்ட்லி அந்த வெட்டிங் வரும்போதெல்லாம் ஒரு நாதஸ்வரம் பிஜிஎம் வரும். கோவிலில் முருகன் கோவிலில் வந்து எல்லா வரிசை எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணும்போது மட்டும் அந்த நாதஸ்வரம் அந்த BGM. வேலை காமிக்கும் போது வரும் அந்த மியூசிக்கா? ஃபோக் சாங்ல வந்து தங்கா மாதிரி ஊதாரி சாங்ல டங்கா மாதிரி உதாரணத்துக்கு சூப்பரா வரும். இருக்கும் அது. அந்த அந்த பிட் வந்து சென்டர்ல வரும் அந்த பிட். எக்ஸாக்ட்லி அது ஒரு யா எக்ஸாக்ட்லி. ஓகே வேறு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அதில் வர அந்த வைப் வந்து சரியான வைப் சார். இதான் சார் சமங்க இது. ஆக்சுவலா நீங்க சொன்ன உடனே தான் நாங்க இப்ப டக்குன்னு கவனிச்சோம். எக்ஸ்ட்ரானரி இதானா? மாங்குயிலே பூங்குயிலே மாங்குயிலே பட்டரட டட்டரட டட்டரட. ஆக்சுவலா ஃபுல்லா உள்ளே ஃபுல்லா நாதஸ்வரம் தான். வேற யாரும் ஓபன் பண்ணுவாங்க. மயிலிறகே சாங் இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த நாதஸ்வரம் பாட்டு வரும். ஒளிமயமான எதிர்காலம் பாடல முன்னாடி நாதஸ்வர பீட்டு தான் மெயின். இன்னைக்கு அழியா பொருளா இருக்கிறது நாதஸ்வரம். ஒளிமயமான எதிர்காலத்துக்கு முன்னால நாதஸ்வரம். நாதஸ்வரம் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த பாடலில் நாதஸ்வர இசை சிறப்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. விண்ணை தாண்டி வருவாயா மூவில அன்பு 11 சாங்ல கிறிஸ்டியன் வெட்டிங் டு ஹிந்து வெட்டிங் ஒரு டிரான்சிஷன் ஆமா, ஆமா. கொடுத்திருப்பாங்க சார். அங்க நாதஸ்வரம் பிளேஸ் பண்ணி ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே கொஞ்சம் வைப் ஏத்துற மாதிரி எல்லாருக்கும் அப்படியே சாமி வர வைக்கிற மாதிரினா மாரியம்மா சாங்கோட அந்த ஃபர்ஸ்ட் பீட். இவங்கிட்ட யாருப்பா மைக்க கொடுத்தது? இளையராஜா சாரோட 1000வது படத்துல வந்து தாரத்தப்பட்டை அந்த பாட்டோட தீம் சாங் ரொம்ப அற்புதமா இருக்கும். வதன வதன வத்தி வடி வேலரே ஏவசிய மருந்து வைக்கவா என்னோட சுய புத்தி சொன்னேனடா தக்கிட்ட போட தருகிறதும் தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.